ஒரு அம்மா குழந்தைக்கு பாடம் நடத்திட்டுருக்காங்க. அந்த பாடத்தில் மதியாதர் தலைவாசல் மிதியாதேன்னு அர்த்தம். அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறான் குழந்த. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்மளை யாரும் மதிக்கலைன்னா அந்த வாசலில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, அந்த வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுனே இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவங்களுடைய வீட்டுக்காரர் அந்த வீட்டுக்கு வராரு. உடனே அவங்க பையன், அப்பாப்பா நீங்கள் வராதீங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, மதியாத தலைவாசல் மிதியாதேன்னு. உங்கள் அம்மா தான் உன்னை மதிக்கிறதே இல்லையே, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தன் ஹெல்மெட் இல்லாமல் வரான். உடனே மடக்குறாரு. மடக்குனோடனே அவன் ஒரு கிரிக்கெட் ஆட்டு வந்துட்டுருக்கான். மடக்குனோடனே எங்கடா போகிற, எங்கடா வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. சார் இப்போ தான் நான் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு வந்துட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொன்னான். எங்கடா ஹெல்மெட்டு அப்படின்னு கேட்டார். சார் நான் பவுலரு, நான் ஏன் ஹெல்மெட் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவன் கிரிக்கெட் ஞாபகத்திலே இருந்துகிட்ருக்கான். அப்புறம் ஒரு பையனை அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, மீன் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பக்கத்துலேயே கோழிக்கறி கடையும் இருக்குது. முதல்ல நம்ம கோழிக்கறி போய்ட்டு வாங்கிட்டு வரலாம்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு கோழிக்கறி கடைக்கு போகிறாங்க 2 பேரும். அங்கே போனோடனே நான் எப்படி கறி வாங்குறேன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு பையன்கிட்ட. சரிப்பா நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே பாய் ஒரு கோழிக்கறி 1 கிலோ லெக் பீஸாக போடு அப்படின்னு சொன்னான். சரி நான் வரும் லெக் பீஸாக போட்டு கொடுத்துட்டாரு. உடனே மீன் கடைக்கு 2 பேரும் போனாங்க. அங்கே என்ன சொன்னார் அப்பா தன் மகனை பார்த்து, இப்போ நீ வாங்குற நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே மகன் உடனே யோசித்து என்ன பண்ணுறான், மீன் எவ்வளோ கிலோ அப்படின்னு கேட்குறான். மீன் 120 கிலோ அப்படின்னு சொன்னார். உடனே அவன் பையன் என்ன பண்ணான், அப்போ நான் லெக் பீஸை 1 கிலோ போடு அப்படின்னு சொல்லிட்டான். மீன் கடைக்காரன் திருன்னு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மனைவிக்கும் அவருடைய வீட்டுக்காருக்கும் சண்டையில் என்ன பண்ணுறாரு, மனைவியோட அம்மாவை பற்றி திட்டுறாரு. அதனால் கோபமான மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு எனக்கு தானே சண்டை, எதுக்கு நீங்கள் வந்து எங்கள் அம்மாவெல்லாம் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கேட்குறாங்க. அதுக்கு அவர் கூலாக ஒரு பதில் சொல்கிறாரு. அம்மா அந்த டிவி வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில், அது டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் டிவியை திட்டிகிட்ருக்கேன், டிவி கம்பெனிக்காரை தானே திட்டுறேன், அது மாதிரி தான்ப்பா அப்படின்னு கேட்டார். உடனே ரொம்ப கோபமாகி அங்கே இருக்கிற டிவியை தூக்கி போட்டு வச்சுட்டு அவங்க பண்ணு போயிட்டே இருந்துட்டாங்க. அப்புறம் அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு வீட்டில் உட்காந்து இருக்கார். அவங்க பையன் வந்துட்டுருக்கான். வந்தோடனே கூப்பிட்டு, டேய் உங்கள் ஸ்கூலில் யாரா நல்லா படிப்பாங்க அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான், எங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர் தான் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டான். உடனே கேட்ட கேள்வி தப்போ அப்படின்னு யோசிக்கிறாரு அவங்க அப்பா.